நம்ம நாட்டினுடைய அடுத்த பிரதமர் யார்? இதுதான் நம்ம அத்தனை பேருமே ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம யார் யாரெல்லாம் இதுவரை நம்ம நாட்டை ஆண்ட பிரதமர்கள் பார்த்துடலாம். நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவர் 1947 இருந்து 1964 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் நீடிக்குது. இவர் மொத்தமா ஆட்சி செய்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வருடம் 286 நாட்கள். இவர் 1964 வருடம் மரணம் அடைந்த பிறகு இடைக்கால பிரதமரா ஒரு 13 நாட்கள் குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் பிரதமரா பதவி வகிக்கிறாரு. இவர் வெறும் இடைக்கால பிரதமர் தாங்க. அதனால காங்கிரஸ் எம்பிக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதம மந்திரியா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் ரஷ்யாவுக்கு அரசு ரீதியா பயணம் செய்யறாரு. பயணம் செய்த இடத்திலேயே ரொம்ப சந்தேகத்திற்குரிய இடத்துல மரணம் அடைகிறாரு. இவருடைய மரணம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. இவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1 வருடம் 216 நாட்கள். திரும்பவும் ஒரு இடைக்கால பிரதமரா குல்சாரிலால் நந்தா ஒரு 13 நாட்கள் பதவி வகிக்கிறாரு. திரும்பவும் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போதான் பிரதமர் ஆகிறாரு நேருவின் மகள் இந்திரா காந்தி. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 3 முறை தொடர்ச்சியா பிரதம மந்திரியா பதவி வகிக்கிறாரு. இவருடைய மொத்த பதவி காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 11 வருடம் 59 நாட்கள். அதாவது 1966 இருந்து 1977 வரை. 1977 மீண்டும் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்து ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்குது. ஜனதா கட்சி சார்பா முராஜ் தேசாய் அவர்கள் பிரதம மந்திரியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவர் தான் காங்கிரஸ் அல்லாத கட்சியை சேர்ந்த முதல் இந்திய பிரதமர். இவர் ஒரு 2 வருஷம் பிரதமரா பதவி வகிக்கிறாரு. சொந்த கட்சியில ஏற்படக்கூடிய பிளவுனால தன்னுடைய பதவி பறிபோகுது. அடுத்து மீண்டும் ஜனதா கட்சியை சேர்ந்த சரண் சிங் அவர்கள் பிரதமரா பதவி வகிக்கிறாரு. இவருடைய பதவி காலம் அப்படின்றத பாத்தீங்கன்னா வெறும் 170 நாள் தாங்க. இதுல ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பதவி ஏற்று ஒரு நாள் கூட பிரதமரா பாராளுமன்றம் போகல. இவர் முதல் முறை பாராளுமன்றம் போகும்பொழுது இவருக்கு அகேன்ஸ்டா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்திக்கிறாரு. அதன் மூலியமா இவருடைய பதவி பறிபோகுது. இவங்க 2 பேருமே சேர்ந்து பதவி வகித்த பதவி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருடங்கள் 1977 இருந்து 1980 வரை. திரும்பவும் 1980 தேர்தல் நடக்குது. இதுல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்குது. காங்கிரஸ் கட்சி சார்பா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிரதமரா பதவி வகிக்கும் போதே தன்னுடைய சொந்த பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய சீக்கிய ராணுவ வீரர்கள் 2 இந்திரா காந்தி சுடப்பட்டு மரணம் அடைகிறாரு. இந்த முறை இவர் பிரதமரா பதவி வகித்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வருடம் 9 மாதங்கள். அடுத்து 1984 மீண்டும் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்குது. காங்கிரஸ் கட்சி சார்பா இந்திரா காந்தியின் மகன் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கிறாரு. முழுமையா 5 வருடங்கள் இவர் ஆட்சி புரிகிறாரு. 1984 இருந்து 1989 வரை. அடுத்து மீண்டும் 1989 எலெக்ஷன். ஒரு பக்கம் ராஜீவ் காந்தி, இன்னொரு பக்கம் ஜனதாதள் கட்சியை சேர்ந்த விபி சிங். சுமார் 270 தொகுதிகளை பிடிக்கக்கூடிய கட்சி ஆட்சியை பிடிக்கும். ஆனா காங்கிரஸ் பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 197 தொகுதிகள் தான். ஆனா காங்கிரஸ் கட்சியை விட ரொம்ப குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்ற, அதாவது 143 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஜனதாதள் பிஜேபியுடைய ஆதரவோட விபி சிங் அவர்கள் பிரதமரா பதவியேற்கிறாரு. பதவியேற்று 1 வருட காலத்துக்குள்ளேயே பிஜேபி கொடுக்கக்கூடிய ஒரு சில அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு திரு விபி சிங் அவர்கள். விபி சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, பிஜேபி சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடா பிஜேபி தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க. 1 வருடத்துக்குள்ள விபி சிங் அவர்கள் பதவியை இழக்கிறாரு. ஜனதாதள்ல இருந்து பிரிஞ்சு வந்து சொந்தமா கட்சி ஆரம்பிக்கிறாரு திரு சந்திரசேகர் அவர்கள். இவரு ராஜீவ் காந்தியோட ஆதரவோட பிரதமரா பதவியேற்கிறாரு. ஆனா வெறும் 223 நாட்கள்ல சந்திரசேகர் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில உரசல் ஆரம்பிக்குது. இதன் வெளிப்பாடா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க. வெறும் 223 நாட்கள் மட்டுமே திரு சந்திரசேகர் அவர்களுடைய ஆட்சி முடிவடையுது. அடுத்து 1991 வருடம் மீண்டும் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போதே திரு ராஜீவ் காந்தி அவர்கள் மரணம் அடைகிறாரு. இவருடைய மரணத்தினால மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படுது. இதன் மூலமா காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது. திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமரா பதவியேற்கிறாரு. இவர் முழுமையா 5 வருடங்கள் பிரதமரா பதவி வகிக்கிறாரு. மீண்டும் 1996 எலெக்ஷன் வருது.
இந்த முறை பிஜேபி 161 தொகுதிகளில் வெற்றி அடைகிறாங்க. பிஜேபி சார்பா திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கிறாரு. பதவியேற்று வெறும் ஒரு 13 நாட்களில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இவர் தோல்வி அடைவோம் அப்படின்றத தெரிஞ்சு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததுக்கு அப்புறமா கூட்டணி கட்சிகள் சார்பா திரு தேவகவுடா அவர்கள் 1 வருடம் பிரதமரா பதவியை வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து திரு ஐ.கே. குஜ்ரால் அவர்களும் 1 வருடம் பதவி வகிக்கிறாரு. இவங்க 2 பேரையும் அடுத்து திரும்பவும் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் பதவிக்கு வராரு. இவருடைய பதவி காலம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த முறை வெறும் 13 மாத காலகட்டம் மட்டுமே. அதிமுக கட்சியை சார்ந்த திரு ஜெயலலிதா அவர்களோடு ஏற்பட்ட சிறு உரசலினால் இவருடைய ஆட்சி பறிபோகுது. திரும்பவும் வெறும் 3 வருஷ காலகட்டத்துக்குள்ளேயே அடுத்த தேர்தல் வருது. இந்த 3 வருடம், அதாவது 1996 இருந்து 1999 வரை ஒரு நிலையற்ற ஆட்சி தாங்க இருந்துகிட்டு இருந்தது. மீண்டும் 1999 எலெக்ஷன் நடக்குது. இந்த முறை என்டிஏ அலையன்ஸ் கிட்டத்தட்ட 303 சீட்டுகள் வென்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கிறாரு. இந்த முறை இவர் முழுமையா 5 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகிக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய 2 எலெக்ஷன்ஸ் 2004, 2009 இந்த 2 எலெக்ஷன்லையுமே காங்கிரஸ் கட்சி தங்களுடைய கூட்டணி கட்சி பலத்தினுடன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுறாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதையான திரு மன்மோகன் சிங் அவர்கள் 2 முறையுமே பிரதமராக பதவி வகிக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய 2 எலெக்ஷன்ஸ் 2014, 2019 இந்த 2 எலெக்ஷன்லையுமே பிஜேபி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. குஜராத் முதல்வரும் பிஜேபி கட்சியும் சேர்ந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருடங்கள் முழுமையா பிரதம மந்திரியா பதவி வகிக்கிறாரு. அடுத்த பிரதமர் யார் நம்ம அத்தனை பேருக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிய வரும். அதுவரை காத்திருப்போம். நான் அறிவழகன்.